அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் ஈஸியாக 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய மாதிரியான சிக்கன் முர்த்தபா எப்படி செய்தான்றதை பார்ப்போம். முதலாவது நான் முர்த்தபாவுக்கு தேவையான கறியை செஞ்சு கொள்கிறதுக்காக ஒரு தாவாவை அடுப்பில் வச்சுக்கிறேன். தாவா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஏற்கனவே உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு துண்டுகளாக்கி கொண்ட சிக்கன் எடுத்து வைக்கிறேன். சிக்கன் எண்ணெயில் ஓரளவு பொரிஞ்சு வரட்டும். பெரிய சைஸ் வெங்காயம் உண்டை கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே லீக்ஸ் மரமண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதோட பெரிய பச்சை கொச்சிக்காய் உண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்க விடுகிறேன். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொள்ளையிலும். கட்டர் தூள் 1 டீஸ்பூன், பத்து நிமிஷம் மட்டும் எல்லாத்தையும் வதக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்ளணும். முர்த்தபாக்கு நல்ல டேஸ்ட் உண்டை கொடுக்கறது தக்காளி சாஸ் தான். ஃபில்லிங் ரெடியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நான் முர்த்தபாக்கு தேவையான மாவை கரைச்செடுக்க போகிறேன். பிளெண்டர் கப் ஒன்றில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நாங்கள் எந்த கப்பால் மாவை அளந்து கொள்கிறோம் அதே கப்பால் தண்ணியையும் அளந்து கொள்ளணும். இதுக்கு நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி கொள்கிறேன். தேவையான அளவு உப்போட சீனி 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் கலந்து பிளெண்டரில் இருக்கிற மாவை நல்லா அரைச்செடுக்கணும். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரையை பட்டிக்க வேணும். ஒரு தாவா எடுத்து சூடாக்கி கொள்கிறேன். தாவா சூடானதும் மாக்கலவையை அதில் ஊற்றிக்கொள்ளுவோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஜக் இருந்தால் எங்களுக்கு மாக்கலவையை லேசாக தாவாவில் ஊற்றிக்கொள்ள வசதியாகிக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கொள்வோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கொண்டா சப்பாத்தி மாதிரி நல்லா பொங்கி வரும். இதே மாதிரி நாங்கள் முர்த்தபாக்கு தேவையான எல்லா ஷீட்டையும் வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். நான் எடுத்துக்கொண்ட 1 கப் மாவில் 8 முர்த்தபா ஷீட்ஸ் செஞ்சுக்கிறேன்.
இந்த முர்த்தபா ஷீட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், ஒன்று கொண்டு ஒட்டாது. முர்த்தபா ரெடி பண்ணிக்கொள்வோம். வேக வச்சு எடுத்துக்கிற கறியை முர்த்தபா ஷீட்டுக்கு நடுவில் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து எடுத்துக்கொள்வோம். ஒரு தாவாவை சூடுபடுத்தி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்வோம். மடித்து வச்சுக்கிற முர்த்தபா எல்லாத்தையும் ஆயிலில் வேக வச்சு எடுத்தால் எங்களோட முர்த்தபா பக்காவாக ரெடி ஆகிடும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் முர்த்தபாவை 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேணும். முர்த்தபா எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகும் வரையும் திரும்ப திரும்ப ஆயில் சேர்த்துக்கொள்ள வேணும். ஈஸியாக டேஸ்டியாக 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.